வணக்கம், இது உங்கள் S2 தமிழ் ஹெல்த் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பேன் தொல்லை இருக்கா? அதை போக்க இதோ சில வழிகள். தலையில் ஏற்படும் பிரச்சனையில் பொடுகை தொடர்ந்து வருவது பேன் ஆகும். பேன் தலையில் வந்துவிட்டால் அதனை போக்குவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அது மட்டுமின்றி பேன் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதில் தொற்றிக்கொள்ளும். மேலும் பேன் ஒருவரின் அழகையே கெடுத்துவிடும். எப்பொழுது பார்த்தாலும் தலையை சொரிந்து கொண்டே இருக்கக்கூடும். ஆகவே இந்த பேன் தொல்லையால் அவதிப்படுகிறீர்களா? அப்படியெனில் S2 தமிழ் ஹெல்த் டிப்ஸ் வீடியோவில் கொடுத்துள்ள டிப்ஸுகளை பின்பற்றுங்கள். இவற்றால் விரைவில் பேனிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். மேலும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் வீட்டில் இருக்கும் சமையலறை பொருட்களை கொண்டே சரி செய்யுமாறு இருக்கும். சரி, இப்பொழுது பேன் தொல்லையில் இருந்து விடுதலை பெற வேண்டுமா? கவனியுங்கள். வேப்பிள்ளை. வேப்பிள்ளையை நீரில் போட்டு நன்கு காய்ச்சி அந்த நீரை கொண்டு தலைமுடியை அலசி வந்தால் தலையில் உள்ள பேன், பொடுகு போன்றவை அகலும். மிளகு மற்றும் சீரகம். 1 டீஸ்பூன் மிளகு மற்றும் அரை டீஸ்பூன் சீரகத்தை பொடி செய்து அதனை தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை வாரம் 3 முறை தலைக்கு தடவி மசாஜ் செய்து அரை மணி நேரம் ஊற வைத்து சீகக்காய் போட்டு அலச வேண்டும். இதனாலும் பேன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். தேங்காய் பால். தேங்காயை அரைத்து பால் எடுத்து அதனை கொண்டு வாரம் 2 முறை தலையை அலச வேண்டும். இதன் மூலமும் பேன் தொல்லை தீரும். பூண்டு. 10 பல் பூண்டை அரைத்து பேஸ்ட் செய்து அதனுடன் 3 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து ஸ்கால்பில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் அலச வேண்டும். இதனால் பூண்டின் வாசனையிலேயே பேன் போய்விடும். தேக்கு கொட்டை. தேக்கு கொட்டை மற்றும் மிளகு தட்டி தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி அந்த எண்ணெயை கொண்டு வாரம் 3 முறை மசாஜ் செய்து குளிக்க வேண்டும். இதன் மூலமும் பேன் நீங்கும். சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை அரைத்து சாறு எடுத்து அந்த சாற்றினை ஸ்கால்பில் படும்படி நன்கு மசாஜ் செய்து சிறிது நேரம் ஊற வைத்து அலச வேண்டும். இவ்வாறு செய்வதாலும் பேன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.